Hi friends, welcome to Tamil Techpedia. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ எப்படி டெக்ஸ்ட்டை நம்ம கலரிங் கொடுத்து டிஃப்ரெண்ட் கலராக மாற்றுறது, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்கிட்ட ஒருத்தர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி எப்படி உங்களால் டெக்ஸ்ட்டு கலரிங்காக மாற்ற முடியுது, டிஃப்ரெண்ட் கலராக 2-3 கலர் ஒன்றா வர மாதிரி மாற்ற முடியுது அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு. அதை நான் வீடியோவாக இன்றைக்கி போடலான் இருந்தேன். அதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு பிக்சார்ட் அப்ளிகேஷன் வச்சுருக்கணும். இந்த பிக்சார்ட் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தந்திருக்கேன், அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நான் இப்போ பிக்சார்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறேன். இதில் பிக்சார்ட் அப்ளிகேஷன் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு இந்த ப்ளஸ் கீழே இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு உங்களுக்கு பேக்ரவுண்டு கலர் பேக்ரவுண்ட்ஸுன்ட்டு ஒன்று இருக்கும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டாக இருக்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆனதை நீங்கள் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹாய் ஹவ் ஆர் யூ, இதை நான் டைப் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நான் மேலே இருக்கிற அந்த டிக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹாய் ஹவ் ஆர் யூன்னு வந்துடும். உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் வேணுமா, இதில் எந்த ஃபாண்ட் சைஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நிறையா ஃபாண்ட் சைஸ் இருக்குது. ஃபாண்டு எந்த ஃபாண்டு வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. நான் இதை வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. இப்போ உங்களுக்கு கலர் எப்படி மாற்றுறதுனா, இந்த கீழே செகண்டில் ஒரு கலர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு கலராக மாறும். நம்ம எந்த கலர் வேணுமோ அதை வச்சுக்கலாம் ஃபாண்ட் சைஸில். சரி, எந்த கலர் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம எந்த கலர் கொடுக்குறோமோ அந்த கலருக்கு மாறிக்கும். நமக்கு வேணுங்கிற கலர் வச்சுக்கலாம். அடுத்தது ரெண்டாவதாக சொன்னது என்னென்னா, ரெண்டாவதாக வந்து ஒரே இந்த டெக்ஸ்ட்டை டபுள் கலராக மாற்றுறது எப்படின்னா, இந்த கீழே கலர் கார்டியன்ட்டுன்னு இருக்குல்ல, அந்த கார்டியன் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி டபுள் கலராக மாற்றிக்கலாம், மேலேயும் கீழேயும் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். கார்டியனில் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ எப்படி வேணுமோ மாற்றிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், மாறிக்கும். இப்போ நான் இந்த சைடே ஒரு கலர் கொடுத்துட்டேன். இப்போ நான் க்ரீன் கலர் கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்றேன். இந்த சைடே ஒரு ரெட் கலர் கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்போ சேஞ்ச் ஆயிரும். நமக்கு வேணுங்கிற இந்த கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அது நீங்கள் எந்த திருப்பினீங்க அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிக்கும். சென்டரில் வச்சிங்கன்னா பாதி அப்படியே கரெக்டாக இருக்கும். நான் இப்போ சென்டரில் இப்போதைக்கு வச்சிட்றேன். பார்த்தீங்கன்னா சென்டரில் வச்சிங்கன்னா மேலே கீழே வந்துடும். பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அடுத்தது இன்னொரு டெக்ஸ்சர்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக மாறும். இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி நிறையா கலர் சைஸ் மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் சைஸாக இருக்கும். இந்த மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலர் வரும். உங்களுக்கு வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி சேவ் பண்ணுறதுனா, நம்ம இங்கே மேலே இருக்கிற டிக்கை கொடுத்துட்டு இங்கே மேலே சிம்பிள் இருக்குல்ல, ஏரோ சிம்பிள் இருக்குல்ல, ரைட் சைடு இருக்கிற ஏரோ சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கேலரி காமிக்கும். போஸ்ட் டு பிக்சார்ட் ஒன்று இருக்குது, ரெண்டாவது கேலரி இருக்குது. கேலரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். சேவ் ஆனது நம்ம எப்படி லிரிக்ஸில் ஆட் பண்ணுறதுனா, இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுறீங்கன்னா அதில் லிரிக்ஸில் ஆட் பண்ணுறதுனா, ஒரே நிமிஷம். இப்போ நான் நார்மலாக கைன் மாஸ்டருக்குள்ளே போயிடுறேன். கைன் மாஸ்டரில் ஆல்ரெடி நான் எடிட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு சாங் எடுத்துக்கிறேன். இதில் போயிட்டு லேயரில் போயிட்டு இந்த இமேஜஸ்ன்ட்டு இருக்குல்ல, அதில் போனீங்கன்னா இங்கே பிக்சார்ட்னு ஒன்று இருக்கும். பிக்சார்ட்னு இருக்கிறதுல போயிட்டு இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு இப்படி கலரிங் வந்துடும். இது தனியாகவே வந்துடும். இப்படி பிஎன்ஜி ஃபைலில் அதுக்கு சேவ் ஆயிரும். பிஎன்ஜி ஃபைலில் சேவ் ஆனிங்கன்னா, சேவ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த லெட்டர்ஸில் ஒவ்வொன்றும் இப்படி எடிட் பண்ணி தான் உங்களால் இதில் ஆட் பண்ண முடியும். எல்லா லெட்டர்ஸையும் உங்களால் ஒரே டைமில் எடிட் பண்ண முடியாது. இப்படி தான் 1 by 1 பிஎன்ஜி ஃபைலாக சேவ் பண்ணி இதில் ஆட் பண்ணி தான் அந்த கலரிங், இந்த மாதிரி கலரிங் வரதெல்லாம் உங்களால் பண்ண முடியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.